ஹாய் டியர், டுடே நம்ம யூங்கி பக்கத்து ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு நான் தமிழில் போட்டுறேன். ஹேண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் 12th கிளாஸ் தான் படிச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களோட அம்மா சொல்கிறாங்க, இவன் நான் சொல்கிறது கரெக்டாக கேட்டினா நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிறல, அது ஒன்று நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் ரொம்ப நாளாவா, நான் தினம் தினம் ஒவ்வொன்று கேட்குறேன், ஆனால் நீ ஏன் சொல்கிறம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ரொம்ப நாளாக கிடையாது, நீ வருஷக்கணக்காக கேட்குற ஒரு விஷயத்த நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷக்கணக்காவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறப்போ உங்களோட அப்பா வந்துட்டு, வயன் நீ தான் ஒரு பூனைக்குட்டி கேட்டல, ஸோ அதான் அம்மா சொல்கிறா, நீ நல்லா மார்க் எடுத்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு பூனைக்குட்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவன் பிள்ளைங்களுக்கு எது எதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, உங்கள் அம்மா பாரு பூனைக்குட்டி வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. நீங்கள் அம்மா நிஜமாவா அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு காரே வாங்கி கொடுத்தா கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க, பட் அந்த பூனைக்குட்டின்னு சொன்னதுமே செம ஹாப்பி. அப்போ கண்டிப்பாக நல்லா படிக்கிறேன், எப்படி 12th முடித்தாதான் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், இல்லை 12th முடித்தாலாம் கிடையாது, இப்போது குவார்ட்டர்லி வருதுல்ல அப்போவே ஓகேவா, ஸோ நீ குவார்ட்டர்லியே நல்ல மார்க் வாங்குற அப்படின்னா கண்டிப்பாக அம்மா உனக்கு பூனைக்குட்டி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. ஆனால் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 2 வீக் தான் இருக்குது. உடனே அவங்க சொல்லி வாயை மூடலை, நீங்கள் வந்துட்டு ஓடி போய்ட்டு ஃபோன் எடுத்து வந்து, அம்மா இப்போ சொன்னதை மறுபடியும் சொல்லுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறீங்க வீடியோ மாதிரி. ஸோ அவங்க என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ பேச்சு மாறிட்டா நான் என்ன பண்ணிட்டோம், கஷ்டப்படுறதெல்லாம் வீணாயிடும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் வந்துட்டு அந்த வீடியோவில் சொல்கிறாங்க, நீ நல்லபடியாக குவார்ட்டர்லியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் அப்படின்னா உனக்கு நான் பூனைக்குட்டி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பேச்சு மாற மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சத்தியமாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் ஒரே ஓட்டமாக உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஓடி போய்ட்டு ரூமில் உட்காந்துட்டு புக்கெல்லாம் எடுத்து போட்டு படின்னு படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக சண்டேனா புக்கு நோட்டு கையிலே தொட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள். என்ன தான் வேலை இருக்கட்டும், ஆனால் அந்த சண்டேயில் மட்டும் ஒரு புக்கு ஒரு நோட்டு வந்துட்டு கையிலே தொட மாட்டீங்க. இப்போ என்னடா நான் போய் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களோட அப்பா வந்து பார்க்குறாரு, என்னடா பொண்ணு அதிசயமாக இத்தனை வருஷம் கழிச்சு சண்டே அன்னைக்கு படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கிட்டே போயிட்டு அவகிட்ட என்ன அப்படி சொல்லிட்டு, அந்த பூனையில் உனக்கு என்ன தான் இருக்குது பாரு படிக்கிறாடி அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா, எனக்கு தெரியும் அவளுக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும், ஸோ ரொம்ப வருஷமாக கேட்குறா, நான் தான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ 12th போகிறா, ஒழுங்காக படித்தானா தான் கண்டிப்பாக நல்ல மார்க் வரும், ஸோ நல்ல ஒரு காலேஜில் சேர்த்த முடியும், நல்ல கோர்ஸ்லேயும் சேர்த்த முடியும், அதனால தான் கண்டிப்பாக நான் இதை சொன்னால் படிப்பான்னு தெரியும், அதனால தான் ஏன் ஒரு சண்டே வேஸ்ட் பண்ணும், படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா, சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்குது, நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நீங்களும் வந்துட்டு போயிட்டு படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு டேஸ்லாம் போகுது. அந்த 2 வீக் முடிஞ்சிருச்சு, குவார்ட்டர்லி எக்ஸாமும் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக எழுதுறீங்க, அந்த ரிசல்ட் வரும்ல, ஸோ அந்த நாள் வந்துட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கடவுளே என்னாலும் சரி ஒரு அரை மார்க்லேயாவது நான் ஃபஸ்ட்டு மார்க் வந்துடணும், இல்லைனா எனக்கு பூனைக்குட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நல்லபடியாக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், காப்பாற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மார்க் வந்துச்சு, அதாவது ஃபஸ்ட்டு மார்க் வந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு உனக்கு 10 ரூபா காணிக்க போடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் வேண்டிக்கிறீங்க. அப்படி தான் ரிசல்ட் வந்து கொண்டு வந்து போர்டில் ஒட்டுறாங்க. எல்லாத்துக்கும் முன்னே நீங்கள் தான் ஒரே ஓட்டமாக ஓடுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சாரா, அவள் அப்படியே நீங்கள் தலை தெரிச்சு ஓடுறதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகுறா. ஏன்னா நீங்கள் என்றைக்குமே ரிசல்ட் வந்து அப்படி ஓடி போய் பார்க்கவே மாட்டீங்க. அது கிடக்குது இப்போது இருந்தாலும் வந்த மார்க்கு தானே, யாராவது பார்த்துட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. பட் இன்றைக்கி ஓடினங்காட்டிக்கும் அவளுக்கே ஷாக்காக இருக்குது. என்ன இப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஓடிட்டு இருக்கிறா, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படி பின்னாடி எழுந்து வந்து பார்க்குறா. ஸோ நீங்கள் அந்த நோட்டீஸ் போர்டு கொள்ள, ஸோ அங்கே போயிட்டு கடவுளே என் பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி லைட்டாக அதை பார்க்குறீங்க கண்ணை திறந்து. ஸோ பார்க்குறப்போ உங்கள் பேர் தான் வயன் தான் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளோதான், செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்க் ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு இருப்பா, அவள் பேர் பூஜா. ஸோ அவள் வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருப்பாளா. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வந்தங்காட்டிக்கும் அவளுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா நீங்கள் செகண்டு தேர்டு தான் எடுப்பீங்க, ஃபஸ்ட் மார்க்கே ஃபுல்லாக வர மாட்டீங்க. ஆனால் அவள் 12 வருஷமாக ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு செகண்ட் ரேங்க் எடுத்தால் எப்படி இருக்கும், அவளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, செம்ம டென்ஷனில் இருக்கா. பட் நீங்கள் செம்ம ஹாப்பியாக ஓடி போய்ட்டு சாராவை ஹக் பண்ணி அவளை தூக்கி சுற்றுறீங்க. எதுக்கடி இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவளும் கேட்குறா. சொன்னீங்க சாரா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டுட்டு அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சு, அதாவது பெஞ்சில் உட்கார வச்சுட்டு நீங்களும் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, சாரா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினா என் அம்மா பூனைக்குட்டி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டேன்டி, அப்போ இன்றைக்கி பூனைக்குட்டி வாங்கி கொடுத்துருவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவள் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறா. பூனைக்குட்டிக்காக தான் நீ படிச்சியா, இத்தனை வருஷமாக செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் தானே மாற்றி வாங்குவோம், அப்போது
சாதாரண ஒரு பூனைக்குட்டிக்காக நீ இவ்வளோ சிரமப்பட்டு படிச்சியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி கேட்குறா. நீங்கள் ஏய் சாதாரண பூனைக்குட்டியா? அது எவ்வளோ நல்ல போயோ எனக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரியல. எனக்கு பூனைக்குட்டினா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிறேன். என் அம்மா வாங்கி கொடுக்கல, ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக அந்த கிளாஸ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ எல்லா கிளாஸையும் நல்லா அட்டன் பண்ணுறீங்க. ஈவினிங் வந்துட்டு ஸ்கூல்லாம் முடியுது. பேக் எடுத்து மாட்டிட்டு சாராக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக வீட்டுக்கு தான் சீக்கிரம் வரீங்க. ஸோ சைக்கிளில் தான் வருவீங்க. ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே சீக்கிரமாக உங்களோட வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்து சைக்கிள் நிறுத்தக்கூட இல்லை, அப்படியே செவத்தோடு சாய்ச்சி வச்சுக்கிட்டு பேகெல்லாம் தூக்கி அப்படியே உள்ளே போட்டுட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஃபுல்லாக போய் தேடுறீங்க. கிச்சனில் மம்மி இல்லை. ஐயோ எங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடி போகிறீங்க துணிக்கு இது காய போடுறாங்களான்னு. ஆனால் அங்கேயும் இல்லை. பெட்ரூம் போய் பார்க்குறீங்க, ஹாலில் போய் பார்க்குறீங்க, மேலே ரூம் கீழே ரூம் ஸ்டோர் ரூம்னு எல்லா பக்கம் பார்க்குறீங்க, எங்கேயுமே இல்லை. அடப்பாவி எங்கே போயிடுச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஆசையாக வந்திருப்பீங்கள்ல கையோட கூட்டிகிட்டு போய் பூனைக்குட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இன்னும் காணோம், எங்கே போய் தேடுறதுனே தெரியல. ஐயோ என் அம்மா எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு உடனே உங்களோட ஃபோன் எடுத்து கால் பண்ணுறீங்க. கால் பண்ணால் அவங்க என்னவா என்ன பண்ணுற வண்டியா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இங்கே காய் வாங்க கடைக்கு வந்தேன்டி, இதை வந்துடுறேன், உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு எது வேணாம், நீ வந்தால் பூசிக்கிறவா அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது எதாவது வேணுமான்னு கேட்கலன்னா கூட அது வேணும் இது வேணும்பா, நானே கேட்டிருக்கேன் எதுவும் வேணாங்கிறா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ கரெக்டாக அவங்களும் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா உள்ளே சைக்கிள் வந்துட்டு கரெக்டாக நிறுத்தியிருக்க மாட்டேங்க, செவத்தோட சாய்ச்சி வச்சங்காட்டிக்கும் அது அப்படியே கீழே சரிஞ்சு கீழே விழுந்து கிடக்குது. அடியே ஒயன்னு சொல்லி ஒரு கத்துறாங்க. நீங்கள் உடனே ஓடி வந்துட்டு அம்மா வண்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க சைக்கிளை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மம்மி அதுவா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அவசரத்தில் அப்படி நிறுத்திட்டு நான் எடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து நிறுத்திட்டு சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் இங்கே பாரு என்னோடய ப்ராக்ரஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க. அவங்க நினச்சது தான் போல். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவீங்கன்னு அவங்களுக்கு நினச்சி தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா படிச்சிருங்கல்ல, ஸோ அதனால் இப்போ அவங்க அப்படி சிரிச்சுட்டு செம்மடி 12 வருஷம் ஆயிருக்குது நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிறதுக்கு, 2-3 வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆமாம் அதெல்லாம் விடு, பூனைக்குட்டி வாங்கிட்டு வரலாவா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இப்போவே வா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இப்போவே வா? இப்போவே தான் போகணும், எனக்கு நீ சொன்னால நான் ஒரே ஆசையாக வந்திருக்கேன், நான் நல்லா படிக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு பூனைக்குட்டி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா கால் பண்ணி எங்க கொஞ்சம் வேலை முடிச்சிட்டா சீக்கிரம் வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே நீங்கள் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்குறீங்க. தட் மீன்ஸ் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் மட்டும் ஆகிட்டு வந்திருப்பீங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்க மாட்டீங்க, யூனிஃபார்மோடய உட்காந்துருக்கீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸையாவது மாற்றிட்டு வாடின்னு சொல்லிட்டு. நீங்கள் இல்லை ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்க டைம் இல்லை, அப்பா வந்ததும் அப்படியே கூப்பிட்டு அப்படியே கையோடு போயிடும், வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவை பிடிச்சி வெளியே கேட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக உங்களோட அப்பா வராரு. வந்ததுமே வந்து அங்கேயே நிற்கிறீங்களோ, ஸோ ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் அப்போ பூனைக்குட்டி வாங்க போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஸோ அம்மாவே ஏறி உட்கார சொல்கிறீங்க. அவங்களும் வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க. உங்களோட அப்பாவுக்கு தான் ஒன்றும் புரியல, நல்லா கேட்டிருக்காது, என்ன இதுங்க பாட்டுக்கு வந்து ஏறி உட்காருதுன்னு சொல்லிட்டு வண்டி வீட்டு பக்கமாக ஓட்டுறாரு. நீங்கள் அப்படியே முதுகில் தச்சுன்னு அடிக்கிறீங்க. அப்பப்போ எங்கேப்பா போகிற, திருப்பப்பா வண்டி திருப்பப்பா அப்படின்னு சொல்லவும் எங்கே வயன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன், பூனைக்குட்டி வாங்கிட்டா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கு ஷாக்கு. ஃபஸ்ட் மார்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு, வா பூனைக்குட்டி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அவருக்கும் உங்களோட அம்மா போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இப்போ அப்படியே 3 பேரும் வந்துட்டு வண்டியிலே போகிறீங்க. ஸோ பைக்கில் தான் போகிறீங்க. ஒரு கேட் சென்டர்லாம் இருக்கும்ல, ஸோ பூனைக்குட்டியெல்லாம் வச்சு வளர்த்திட்டு இருப்பாங்களே விற்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா அவ்வளோ பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ரூமில் கேட்டுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு மாதிரி டிவிஷன் மாதிரி பண்ணி வச்சு தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டையும் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு எதை வாங்குறதுனே தெரியல. அம்மா என்னம்மா இத்தனை பூனைக்குட்டி இருக்குது, ஐயோ எல்லாமே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா உனக்கு எது பிடிக்குதோ வாங்கிக்கோ, ஆனால் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹலோ பிச்சு போடுவேன், மறுபடியும் ஒன்று வாங்கன்னா வாங்கிட்டு வா, இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் அங்கே இருக்கிற பூனைக்குட்டி இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிருக்கும். போகிறீங்க பார்க்குறீங்க, திருப்பி ரொட்டேஷன் தான்.
ஒரே ஒரு எப்படி சொல்கிறது, இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் 10 தடவை நடந்துருப்பீங்க. உங்களோட அம்மாவுக்கு கால் வெளியே எடுத்திருக்கோம். அப்பா வெளியே போயிட்டார், நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன்ட்டு. அம்மா அப்படியே ஒரு வாரமாக உட்காந்துருக்காங்க. அங்கே பெஞ்ச் எல்லாம் இருக்கும்ல, சோஃபா இருக்கு, அங்கே போய் உட்காந்துருக்காங்க. நீங்கள் 10 நடைக்கு மேலே நடந்தாச்சு. ஆனால் இன்னுமே உங்களால் வந்துட்டு சூஸ் பண்ண முடியல எதையுமே. அப்படியே வந்துட்டு சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ நீங்கள் இப்படி போவீங்கள்ல, ஸோ அதில் வந்துட்டு போகிறப்போ கரெக்டாக அவங்க துணி போயிட்டு இதில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. என்ன இது துணி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யூனிஃபார்ம் ஸ்கர்ட் இருக்குதுல்ல, ஸோ அது மாட்டியிருக்கும். திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு வெள்ளை கலர் மொசுன்னு ஒரு பூனைக்குட்டி. அப்படியே அதோட கண் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும்ல, அதாவது ப்ளூ கலர் கண் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் அதோட கண் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. அதோட மூக்கு அப்படியே செவன ஒரு மாதிரி பிங்கிஸாக இருக்குது. அந்த பூனைக்குட்டி செம்ம ஒயிட்டாக இருக்குது, ஓகேவா, புசுன்னு இருக்குது. அதுதான் வந்துட்டு அப்படியே உங்களோட ஸ்கர்ட்டை பிடிச்சி எடுத்துருக்கும். அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த பூனைக்குட்டி வேணும், திறந்து கொடுங்கன்னு கத்துறீங்க. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்துட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, எப்படி இதை சூஸ் பண்ணியிருக்கா இவ்வளோ நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லவும், நான் இதை சூஸ் பண்ணல, அதுதான் என்ன சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி, நான் போயிட்டே இருந்தேன்னா அவன் தான் என்னை பிடிச்சி இப்படி இழுத்தான். ஸோ அதனால் எனக்கு பார்த்து தான் அவனை பிடிச்சிருச்சு. இப்போது நம்ம இவனை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. அது வந்துட்டு புதுசாக ஒருத்தவங்களை பார்க்குறோங்கிற மாதிரியே இல்லை, உங்களை வந்து ஹக் பண்ண மாதிரி இப்படி சாஞ்சிக்குது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே ஒரு மாதிரி அதுக்கு முத்தம் கொடுக்குறது என்ன, அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா அந்த கேட்டெல்லாம் எப்படி வந்துட்டு அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி, ஏன்னா அவங்க ஒரு மாதிரி வளர்த்துருப்பாங்கள்ல. ஸோ அதுக்கான ப்ரொசீஜரில் என்னென்னு கேட்டுட்டுருக்குறாங்க. ஸோ நீங்களும் போய் நல்லா கவனித்து கேட்குறீங்க. எல்லாமே கேட்டுட்டு பேயெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்பா வந்து பணம் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க அந்த பூனைக்குடி கேரி பண்ணிக்கிறதுக்கு. எங்கே போனாலும் தூக்கிட்டு போகலாம். ஃபைனலாக வீட்டுக்கே கொண்டு போயிட்டீங்க. ஸோ கொண்டு போயிருந்து உங்களோட ரூமில் வச்சுக்கிட்டு, இதுதான் உன்னோட ரூம், ஓகேவா, நம்ம 2 பேருக்கு ஒரே ரூம் தான், இங்கே பாரு இதான் வந்துட்டு பொம்மைன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டிக்கு இது எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அதுவும் அப்படியே விளையாடிட்டு இருக்குது உங்க கூட. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, இன்றைக்கி படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து படி அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க, மம்மி நாளையிலேருந்து நான் படிப்பேன், நீ சொல்லவே தேவையில்ல, நான் இனிமேல் நல்லா படிப்பேன், ஃபஸ்ட் மார்க் தான் வாங்குவேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன், நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னா நீ வந்துட்டு எனக்கு இந்த பூனைக்குட்டி கூட விளையாடுறதுக்கு தினமும் 2 hours பர்மிஷன் கொடுக்கணும், சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி 2 மணி நேரம் விளையாடுவியா அது கூட அப்படின்னு சொல்லவும், ஆமாம், வாக்கிங் கூப்பிட்டு போகணும், காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நான் அது கூட விளையாடணும், எனக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா நான் ஃபஸ்ட் மார்க் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டிமாண்ட்லாம் வைக்கிறீங்க. உங்களோட அம்மாவும் வந்துட்டு, சரி ஓகே, நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கினா எனக்கு ஓகே தான், இன்கேஸ் எப்போயாவது நீ மார்க்கு கம்மியாக வாங்கிட்ட அப்படின்னா பூனைக்குட்டியாக அப்படியே கொண்டு போய் யாருக்காவது விற்றுருவேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது கூட நல்லா விளையாடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேங்கிறனால உங்களை விட்டுட்டாங்க. அப்படி தான் டெய்லியும் டே பை டே வந்துட்டு அதை வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, ஜாலியாக சுற்றுறது, அதை வந்துட்டு பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி அதை ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுன்னு ஜாலியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு லைஃபு. அட் த சேம் டைம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது, அதுலேயும் ஃபஸ்ட் மார்க் தான் வாங்குறீங்க. உங்கள் அம்மாக்கே ஷாக்காக இருக்குது, ஒரு பூனைக்குட்டிக்காக இவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்களோட வீக்னஸ் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. பூனைக்காக இது வேணால் செய்வான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது வேலை சொல்லி செய்யலைன்னா, பூனை வேணுமா இல்லை இந்த வேலை செய்யறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அந்த வேலையை பண்ணி கொடுப்பீங்க. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துட்டு முடிஞ்சிருக்குல்ல, ஸோ உங்களுக்கு லீவெல்லாம் வந்திருக்கும். அப்போ வந்துட்டு ஒன் டே பூனைக்குட்டி இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு கையில் அந்த பெல்ட்டெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்படி போயிட்டுருக்கிறப்போ அது வந்துட்டு சும்மா அங்கே இங்கே குதிச்சு விளையாடிட்டு இருக்கும். நீங்களும் பார்க்குறீங்க, சரி ஓகே இது கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கட்டும், நான் போய் இதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு மரத்தில் மாதிரி இருக்கும்ல, ஸோ ஒரு மரத்து வரதில் கட்டி வச்சுட்டு, நீங்கள் அதாவது ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்சுக்கிட்ட மரம் இருக்கும், ஸோ அதில் வந்துட்டு லைட்டாக கட்டி வச்சுட்டு அந்த பூனைக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்ருக்குறீங்க. அதாவது பக்கத்தில் தான் இருந்திருக்கும். ஸோ இங்கே கட்டி வச்சுட்டு அங்கே கொண்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. போயிட்டு அங்கேயும் வந்துட்டு இந்த சோளக்கருதெல்லாம் இருக்கிறது, பூனைக்குட்டி அந்த ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சில பூனைக்குட்டிங்க சாப்பிடும். ஸோ அதுங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த ஸ்வீட் கார்னை இனிப்பு போட்ட மாதிரி இல்லை, ஸோ சோளக்கருதுலேயே வந்துட்டு இனிப்பாக ஒரு கருது இருக்கும்ல, ஸோ அதுதான். அதை அப்படியே வாங்கிட்டு வரீங்க. ஸோ வாங்கிட்டு வந்து இந்த அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. பெல்ட்டு மட்டும் தான் இருக்குது, பூனைக்குட்டி காணோம். எங்கே போயிடுச்சு பூனைக்குட்டின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் அப்படியே அவுத்துட்டு அங்கேயே தேடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. எங்கே என் பூனையை காணும்னு சொல்லிட்டு ஏகமாக எல்லா பக்கம் தேடுறீங்க.
ஸோ அந்த பூனைக்குட்டியோட பேர் பிங்கி. ஸோ நீங்கள் பிங்கி பிங்கின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது பார்க்குக்கு வெளியே அப்படியே ரோடுக்குள்ளே, ஸோ அந்த இடத்துல அது போகிறது ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்ததும் உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ரோடுக்கிட்ட ஓடுதா, ஸோ அப்படியே நீங்கள் ஓடுறீங்க, பிங்கி பிங்கின்னு சொல்லி கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு அது ரோட்டுக்கிட்ட போயிடுச்சு. சரி நான் போய் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே போகிறப்போ அது ரோடை கிராஸ் பண்ண போய் கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்திருக்கும். அவ்வளோதான், நீங்கள் அந்த பூனைக்குட்டி பிடிக்கவே முடியல. பிங்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு காதில் கையை வச்சு நிற்கிறீங்க. இந்நேரம் அந்த பூனை நசுங்கி செத்துருக்க வேண்டியது. ஆனால் கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ அந்த பூனைக்குட்டி உங்களுக்கு முன்னாடி இருக்குது. அதை வந்துட்டு ஒரு பர்சன் கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. நீங்கள் அந்த பூனையை பார்த்ததுமே பிங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அதுவும் ரொம்ப பயந்துருச்சு போல், உங்களை அப்படியே ரைட்டாக ஹக் பண்ணிக்குது. நீங்கள் இப்போ தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பார்க்குறீங்க. பார்த்தா அது யூங்கி தான். அப்படியே அந்த பூனையை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க. 2 பேர்த்து பேச ஒரே மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இப்போது பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்குமா? ஸோ இவரும் அதே மாதிரி இருக்காரா, இவரையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பிங்க் இருக்குல்ல, அது உங்களால் டைட்டாக ஹக் பண்ணுனது தான். கட்டி பிடிச்சி விடவே இல்லை, கழுத்தோடு பிடிச்சி அப்படியே படுத்துக்க வச்சு சாஞ்சு பயத்தில். அதோட ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக அடிக்குது. நீங்கள் அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் யூங்கி பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் என்னோடய பேர் யூங்கி அப்படின்னு சொல்கிறாரு. நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. பிங்கி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்திரமா பார்த்துக்கோ, ரோட்டில் இந்த மாதிரிலாம் விடாத, நீயும் வந்துட்டு இப்படி ரோட்லலாம் ஓடி வராத கண்ணு மண் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிங்கிக்கு வந்துட்டு அந்த காலர் கலசை போட்டு விட்டுட்டு, ஆனால் கீழே விடல, நீங்கள் தூக்கிட்டே தான் வரீங்க. யூங்கி போயிட்டுருக்காரு நடந்து. அவர் ஒரு பேகை மாட்டி தான் போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவரும் வந்துட்டு ஃபைனலாக நடந்து போகிறாரு ரொம்ப தூரம். ஐயோ எங்கே தான் இவர் போகிறாரு, ஃபாலோ பண்ணி வந்தது ரொம்ப தப்பாச்சு, கடவுளே என்னால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு கால் செம வலி எடுத்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு அவர் ஒரு காலேஜ்குள்ளே போகிறாரு. அவர் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்ருக்காரு. ஸோ அது பார்த்தா லா காலேஜில் இவருக்கு என்ன வேலை, படிக்கிறாரா, லா ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காலேஜே பார்க்குறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு இனிமேல் தினமும் அந்த காலேஜுக்கு வந்து பார்க்குறது, இவங்க ஃபாலோ பண்ணுறது உங்கள் வேலை அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு பூனைக்குட்டி தூக்கிட்டு போயிடுறதுமே உங்களோட அம்மா, என்னடி அது ஏன் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அப்படி கீழே நடக்க விடாமல் நீ தூக்கிட்டு வரேன்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சுமான்னு சொல்லி எல்லாமே சொல்கிறீங்களா, அவங்களே பயந்துடுறாங்க. ஒன்றும் இல்லைல்ல, 2 பேரும் நல்லா தான் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒருத்தவங்க எங்களை காப்பாற்றிட்டாங்க. சரி ஓகே, இனிமேல் எனக்கு வந்துட்டு 3 மணி நேரம் வேணும். அதாவது பூனை கூட விளையாடுறதுக்கு 3 மணி நேரம் வேணும். காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். அப்படின்னா மட்டும்தான் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன் அப்படிங்கிறீங்க. நீ எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கோ, ஆனால் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும். என்றைக்காவது உன்னோட மார்க்கு ரேங்க் குறைஞ்சி அப்படின்னா பூனை வீட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அட என்ன அம்மா பெர்மிஷன் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாப்பி. கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்க, பட் கொடுத்துட்டாங்களா, ஸோ செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வர டைம் வந்திருக்கும். அது வரைக்குமே தினமும் காலேஜுக்கு வாசலில் போய் நிற்பீங்க. இவங்க வருவார், பார்ப்பீங்க, ஆனால் பேச மாட்டீங்க. அவர் உங்களை பார்த்துருக்க மாட்டார் அந்த அளவுக்கு. நீங்கள் அவர் உங்களை பார்க்கல நினச்சிட்டு நீங்கள் தனியாக ஒளிஞ்சு நின்று தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் டேஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. எக்ஸாமும் வருது, நல்லா தான் படிக்கிறீங்க. அதனால உங்களோட பூனைக்குட்டி இன்னும் வீட்டில் தான் இருக்குது. டெய்லி பூனைக்குட்டியை வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன், பார்க் கூப்பிட்டு போகிறேங்கிற பேரில் 1 மணி நேரம் இவங்க பார்க்கறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படி தான் ஒரு ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் போயிருக்கோம். அதுக்கப்புறமா எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஆனாலும் எக்ஸாம் முடிஞ்சாலுமே நமக்கு தான் லீவ் இருக்கும். காலேஜெல்லாம் சில காலேஜ் ஓப்பனில் தானே இருக்கும். அப்படியே நீங்கள் டெய்லி பிங்கியை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, அந்த காலேஜில் பார்க்குறது, இப்படியே தான் இருக்குது. சாரா ஒரு நாள் கால் பண்ணியிருப்பா. வைன் எங்கே இருக்கா, வெளில போகலாமா அப்படின்னு சொல்லவும், நான் வெளில தாண்டி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. என்னை விட்டு எங்கடி போனேன் அப்படின்னு கேட்குறா. அது ஒரு விஷயம், இப்போ நான் இங்கே இருக்கேன், இங்கே வரியா, லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஸோ அவளும் சைக்கிளில் தான் வரா, நீங்களும் சைக்கிள் தான் போயிருந்துருப்பீங்க. அப்போது அந்த காலேஜில் நிற்கிறீங்கள. ஸோ அவள் காலேஜில் டீ பண்ணிட்டுருக்கா, லா காலேஜ் இது அப்படின்னு சொல்லவும், நல்லா பார்த்துக்க சாரா, நம்ம 2 பேரும் இங்கே தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கேயா லூசா நீ, லா காலேஜ்லாம் ஏடி படிக்கணும், எனக்கு படிக்கவே முதல்ல விருப்பம் இல்லை, லா காலேஜ் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. படிக்க விருப்பம் இல்லாமல் 2nd ரேங்க் 3rd ரேங்க் வாங்குற நீ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் என்ன பண்ணுறது, எல்லா கேள்விக்கும் எனக்கு ஆன்சர் தெரியுது. ஒரு சில மார்க்கில் நீ ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டுருக்கிற இப்போ கொஞ்ச நாளாக. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் மேலே ஆசை இல்லை.
ஏதோ தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதுவேன், அவங்க மார்க் போடுறாங்க அப்படின்னு அவள் சாதாரணமாக சொல்கிறா. ஆனால் அந்த மார்க்கை வாங்க நீங்கள் முக்கி முக்கி படிக்கணும். நீ என்ன வேணால் சொல்லு சாரா, பட் நம்ம 2 பேரும் இந்த காலேஜில் தான் படிக்க போகிறோம், அட்மிஷன் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டன்டேட்டாக சொல்லிடுறீங்க. அவளுக்கும் எந்த ஒரு இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ சரி ஓகே, எப்படி என்ன காலேஜில் சேர்த்துவாங்க, எங்கே சேர்த்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். உங்களுக்கு செம்ம ஹாப்பி. வீட்டுக்கு போனதுமே, அம்மா ரிசல்ட் நாளைக்கு காலைல வந்துடும், எனக்கு வந்துட்டு இந்த காலேஜில், அதாவது சேலம் யூனிவர்சிட்டி அந்த லா காலேஜ் இருக்குது, அங்கே வந்துட்டு என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. லா காலேஜ் போறியா? இன்னும் நீ டிசைடே பண்ணல நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு லா தான் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஸோ நான் அங்கே தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், உங்களோட அப்பாவும் வந்துட்டு உனக்கு எது பிடிக்குதோ படி, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எங்கேயுமே வந்துட்டு அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எது கேட்டாலும் சரி சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுவே ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு. அப்படின்னா நம்ம நாளைக்கு இவங்க ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாலும் சரின்றவாங்க. அச்சோ, சரி ஓகே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் உங்களுக்கு அந்த 2-3 டேஸ்லாம் போயிருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு காலேஜில் சீட்டு வாங்கியாச்சு. இப்போ ஒரு 2 வீக் கழிச்சு காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நீங்கள் லீவில் இருக்கீங்க. அண்ட் சாரா நீங்கள் 2 பேரும் நல்லா வெளியே சுற்றுவீங்க. காலேஜ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் லீவில் இருக்கிறதுனால யாரும் காலேஜில் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களால முடியல. சாரா கிட்ட சொல்கிறீங்க, சாரா நான் ஏன் தெரியுமா அந்த காலேஜில் சேர்ந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்கவும், தெரியும் அப்படிங்கிறா. என்னடி தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு அவள் கேட்டதுமே நீங்கள் ஷாக்கா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரியும், நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படிங்கிறா. அடி பாவி, என்ன ஃபாலோ பண்ணி வந்தியா இவ்வளோ தூரமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், டெய்லியும் நம்ம தான் வந்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனால் நீ கொஞ்ச நாளாக என் கூட இருக்கிறதே இல்லை, சும்மா வீட்டுக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போன்ட்டு வந்துடுற, அப்படி எங்கே தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உன்னை ஃபாலோ பண்ணேன், அப்போ தான் தெரியும். சரி ஓகே, இந்த நாயை நம்மக்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அந்த நாயை கிட்டே சொல்லவே இல்லை, இன்றைக்கி தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாளா. சொன்னீங்க, சாரிடி நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கல, அதனால தான் சொல்ல முடியல, ஒரு வேளை வெறும் க்ரஷ்ஷாக இருந்தால் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் வெறும் க்ரஷ்ஷுக்காக வாடி நீ காலேஜ் வந்து லா காலேஜ் படித்த அப்படின்னு, லா காலேஜில் சேர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம்ல, அப்போ இது லவ் தானா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இது லவ் தான் ஒயன் அப்படின்னு அவளையும் ஏற்றி விட, உங்களுக்கு வந்துட்டு ஆமாம்ல லவ் தான், ஆமாம்மா லவ் தான், என்னோடய பூனைக்குட்டி இருக்குல்ல, ஸோ பிங்கியை காப்பாற்றி கொடுத்தாரு, அவரும் என் பிங்கி மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுறீங்க. அப்படியே தான் ஒரு 2 வீக் போயிருந்துருக்கும். இப்போ 2 பேர்த்துக்கு ஃபஸ்ட் டே காலேஜு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வரீங்க. வந்துட்டு உங்களோட கிளாஸில் உட்காந்துருப்பீங்க. அப்போ சாரா கேட்குறா, ஏய் ஒயன் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியுமாடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு எந்த இயர்னும் தெரியாது, எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியாது, ஆனால் இந்த காலேஜ் தான், அது மட்டும் நல்லா தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அடி பாவி, இத்தனை பேர் இருக்கிறாங்கடி, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், காலேஜ் வந்துட்டு ஈவினிங் பெல் அடிக்கிறாங்க பார்த்தியா, அப்போது அதாவது பெல் அடிக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு போய் சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு கேட்டுக்கிட்ட போய் நான் நின்றுவேன். அப்போ எல்லோரும் வெளியே வருவாங்க, ஸோ அப்போ நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு பொழப்பாடி நான் கேட்குறா. பார்த்துக்கலாண்டி, அப்போ கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இப்படி தான் கிளாஸ் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் ஹவர் செகண்ட் ஹவர்னு சொல்லிட்டு 2-3 பீரியட்லாம் வருது. இப்போ லஞ்ச் டைம் விட்டுடுறாங்க. நீங்களும் எல்லா பக்கம் போய் தேடுறீங்க, எங்கேயுமே இல்லை. ஐயோ என்னது இவ்வளோ பெரிய காலேஜாக இருக்குது, என்னால் ஒரு பாதி கூட இன்றைக்கி தேட முடியலையே. சரி ஓகே, இங்கே தானே படிக்க போகிறோம், கண்டிப்பாக என் கண்ணில் படுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வந்துடுறீங்க. ஸோ கிளாஸில் வந்து உட்காந்துட்டு, ஆமாம் ஃபஸ்ட்டு 4 ஹவர் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்டாங்க, இப்போ எப்படின்னு தெரியலையே, இப்போ படிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ எல்லோரும் எழுந்திரிச்சு குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த சாருக்கு விஷ் பண்ணுவார்ல, ஸோ அது மாதிரி விஷ் பண்ணுறாங்க. நீங்களும் வச்சுச்சோ சார் வந்துட்டார் ஆட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. பார்த்தா யூங்கி அவ்வளோதான், செம்ம ஷாக்கு. சாராக்கும் ஷாக்காக இருக்குது. ஏய் என்னடி உன் ஆள் ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் எனக்கே தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்கவும் யூங்கி உங்களை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்றாரு. பட் ஆனால் எதுவுமே சொல்லலை. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு இன்ட்ரோலாம் கொடுக்க சொல்லிட்டு அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ ப்ரொஃபஸரா, அப்போ ஒரு வேலை கல்யாணம் ஆகிருக்குமா, சாரா ஒரு கல்யாணம் ஆகிடுச்சா எனக்கு தெரியலையடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங் உங்களுக்கு. ஸோ சாரா வந்துட்டு ஒயன் கையில் ரிங் இருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறா.
பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அவர் கையவே பார்க்குறீங்க. ஒரு போர்டில் எழுதுகிறப்போ ஏதாவது தெரியுதான்னு. ஆனால் மடக்கி மடக்கி எழுதிட்டுருக்காரு, ஒன்றுமே தெரியல. உங்கள் கண்ணு ஃபுல்லாகவே அவரோட அந்த ஃபிங்கர் கிட்ட தான் இருக்குது. அவரும் பார்க்குறாரு, நீங்கள் இது மாதிரி கண் அப்படி இப்படி தலையை ஆட்டிகிட்டே இருக்கிறவும் அவர் என்ன இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கையை அந்த பக்கம் கொண்டு போகிறாரு. நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறீங்க. அவர் மூஞ்ச பார்க்கல நீங்கள், ஆனால் அவர் உங்களை தான் பார்க்குறாரு. இப்போ சாரா கம்மனு ரெடி அப்படிங்கிறா. நீங்கள் சுமார் இப்போ கை வச்சா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் வேணும் அங்கேயும் ஆட்டிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அங்கேயும் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போது சாக் பீஸ் ஒன்று தூக்கி தலைமையிலே போட்டு எந்திரி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயாம்மா என்னது சாக் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு தலையை தேய்ச்சிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் அது ஒன்றும் பண்ணல, சும்மா தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சும்மாவா நான் என் கிளாஸ் எடுத்துகிட்டு நீ சும்மா உட்காந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ இல்லை அப்படி இல்லைங்க சார், சும்மானா நான் ஒன்றும் பண்ணல, நான் கிளாஸை கவனிக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், கிளாஸை கவனிக்கிறியா இல்லை என் கையை கவனிக்கிறியா, என் கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ரிங் இருக்கான்னு பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லவும், அப்படிங்கிறாரு. சார் உங்கள் கையில் சாக் பீஸ் ஒட்டிட்டு இருந்துச்சு, அதனால தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எழுதுனா சாக் பீஸ் ஒட்ட தான் செய்யும், சரியா? ஒழுங்காக கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதிட்டு இருக்காரு. அப்படி இப்படி பார்க்குறதுல நீங்கள் கையை பார்த்துட்டீங்க. ஸோ அவரோட கையில் ரிங் இல்லை. சாரா ரிங் இல்லடி அப்படிங்கிறீங்க. அவளுக்கு செம்ம ஹாப்பி. வயன் அப்போது செமடி, உன் ஆளுக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை, உன் ஆள் தான் அஃபிஷியலாக உன்னோட ஆள் தான் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, கல்யாணம் ஆகலைன்னா பரவாயில்ல, பட் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு இது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்த கொண்டு தூக்கி போடுறா. நீங்கள் அடியே நல்ல வார்த்தை சொல்லி 2 செகண்ட் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி ஒன்று சொல்கிறியாடி, நான் சந்தோஷமாக இருந்தேன், உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ சாராவும் இங்கே பாருவேன், நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்க, இப்போவே எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அப்போ தான் நமக்கு இது பிரச்சனை இருக்காது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப ஆசை வச்சதுக்கப்புறமா ஏதாவது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதுதான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் சொல்கிறது சரி தான், ஆனால் அவங்க மனசு கேட்கவே மாட்டேங்குது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்குது. அப்போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதா, அவரோட ஃபோனில் வால்பேப்பரில் ஏதாவது பொண்ணோட ஃபோட்டோ இருக்கான்னு பார்த்தோமா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறீங்க. ஃப்ரீ பீரியடில் இது ஏதாவது டவுட் கேட்குறோன்னு சொல்லிட்டு அவரோட கேபினுக்கு போயிட்டு அவரோட ஃபோனுக்கு இது டைம் என்னென்னு கேட்டால் அப்போ எப்படி அதை கேட்டு நம்ம எதாவது பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 2 வீக் காலேஜ் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரோட கிளாஸும் வரும், நீங்கள் நல்லா சைட் அடிப்பீங்க, நல்லா பார்த்துட்டே இருப்பீங்க. பட் உங்களுக்கு அந்த பயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேளை இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். எதுக்கு வம்ப, முதல்ல போய் செக் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளாஸ் முடிச்சு அவர் போயிருப்பார். இப்போது இன்டர்வல் பீரியட் வருது. அப்போ போயிட்டு நீங்கள் ஒரு புக்கை தூக்கிட்டு போய் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்னது இந்த சைடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லவும், எதில் டவுட்டு அப்படிங்கிறாரு. எனக்கு லைஃப்பில் தான் டவுட்டு அப்படிங்கிறீங்க, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், இல்லைங்க சார் இதான் இந்த ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே போய் புக்கு காட்டுறீங்க, இதெல்லாம் ஒரு டவுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் டைம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்குறீங்க. ஏன் பிரேக் டைமில் என்ன டைம் விட்டுவாங்கன்னு தெரியாதா உனக்கு அப்படிங்கிறாரு. அது இல்லைங்க சார், நீங்கள் கொஞ்சம் டைம் மட்டும் பார்த்து சொல்லுங்களேன், கரெக்டாக சொல்லுங்கள், எனக்கு லைப்ரரி போகிற வேலை இருக்குது, அதுக்கு தான் கேட்குறேன், டைம் ஆகிருந்தால் நான் போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், அவரும் ஃபோனை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணப்போ பார்க்குறீங்க, பார்த்தா அதில் எந்த ஃபோட்டோவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு காரோட பிக் மட்டும் வச்சுருக்காரு. அம்மாடி தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பெருமூச்சே வருது. சரி ஓகே நான் போய் சாரா கிட்டே சொல்லலான்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபாஸ்ட்டாக சார் தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இவங்க கூப்பிட்றாரு, டவுட் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. அவர் அப்படியே உங்களை வியர்டாக பார்க்குறாரு. சரி ஓகேன்ட்டு போய் சாரா கிட்டே சொல்கிறீங்க. சாரா அவரோட வால்பேப்பரில் எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லை, அதாவது எந்த பொண்ணோட ஃபோட்டோவும் இல்லடி, அப்போ ஒரு சிங்கிள் தான், நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவளும் உங்ககிட்ட அப்படியா சரி ஓகே அப்படின்னா நல்ல நாள் பார்த்துட்டு வா, கேலண்டரில் போயிட்டு சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் சரியா அப்படிங்கிறா. பண்ணிடலாமாவா, பண்ணணும்டி நான் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ தான்டி நீ மட்டும்தான், நான்லாம் பண்ண மாட்டேன், சரி ஓகே கண்டிப்பாக நல்ல நேரம் பார்த்து ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் இல்லையா பின்ன, அப்போ தான் எல்லாம் நல்லா தான் நடக்கும், வீட்டுக்கு போண்டு கேலண்டரை பார்த்துட்டு வா, நல்ல நேரம் பார்த்துட்டு வந்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாளா. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு போன உடனே கேலண்டர் தான் எடுக்கிறீங்க. எப்பவும்
பிங்கி தான் தூக்கி கொஞ்சுவீங்க. பட் இன்றைக்கி கேலண்டர் தூக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிங்கி ஆசையாக உங்ககிட்ட ஓடி வந்து உட்காந்துட்ருக்கான். அவனை கண்டுக்காமல் நீங்கள் கேலண்டர் பார்த்துட்டு இருக்கவும் உங்களோட அம்மா, என்னடா அது பூனை விட்டுட்டு கேலண்டர் நோண்டிட்டு இருக்கிற, என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்ல நேரம் எதுன்னு பார்த்துட்டு, சரி ஓகே இத்தனை மணிக்கு தான் நல்ல நேரமா, அத்தனை மணிக்குள்ளே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான், அதாவது நினச்சிட்டு தான் நீங்கள் பிங்கி பார்க்குறீங்க. அது ஒரு மாதிரி பாவமாக உங்கள் மூஞ்சிவே பார்த்துட்டு உட்காந்துருக்கு. உங்களுக்கே பொக்குன்னு ஆயிடுச்சு. அச்சோ உன்னை கண்டுக்கலையே அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே அதை பார்க்கங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சதுமே நீங்கள் வந்துட்டு பிங்கி கூட எப்படி விளையாடுவீங்க டெய்லியும். ஸோ அந்த டே ஆஸ் யூஷுவல் டே முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்பி போகிறீங்க. போனதுக்கப்புறம் சாரா கேட்குறா, வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு பக்கத்தில், அதாவது வெளியே எப்படி சொல்கிறது, கார்டன் மாதிரி இருக்குள்ள காலேஜில் உட்காந்து படிக்கிறதுக்கெல்லாம் பெஞ்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெஞ்சு அந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு, ஏய் டைம் பார்த்தியாடி அப்படின்னு கேட்குறா. பார்த்தேன்டி. இப்போ நமக்கு கரெக்டாக பிரேக் டைம் இருக்குது பார்த்தியா, பிரேக் டைம், அந்த டைமில் தான் நல்ல நேரமாம்மா அப்படின்னு சொல்லவும், எத்தனை நல்ல நேரம் இருக்குதுன்னு கேட்குறா. காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று அப்படிங்கிறீங்க. சரி ஓகே காலையில் ட்ரை பண்ணுவோம், காலையில் சொல்ல முடியலன்னா சாயந்தரம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் அது சரி தான், முதல்ல காலையில் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் 11 மணிக்கு போல் நல்ல நேரம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சரி ஓகே ஏய் சாரா நான் போகிறேன்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் ஆல் தி பெஸ்ட் ஃபைட்டிங், கண்டிப்பாக அவனை அக்செப்ட் பண்ணிக்குவார், நீ அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் நான் அவ்வளோ அழகு, நான் அவ்வளோ திறமைசாலி, அவ்வளோ புத்திசாலி, கிளாஸ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, கண்டிப்பாக ஒத்துக்குவார், என்னை அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளாஸ்க்கு அதாவது அவரோட கேபினுக்கு போகிறீங்க. ஸோ அவரோட கேபினுக்கு போனதுமே சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. வாயில் வார்த்தையே வரல, காற்று மட்டும் தான் வருது. என்னடா அது ஒரு காற்றா வருது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ தான் அந்த பக்கம் நல்லா நோட் பண்ணுறீங்க, அந்த சேரில் இவங்க இல்லை, எங்கே போயிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடி பார்க்குறீங்க. அந்த கேபினில் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த சைடு இந்த சைடு பீரோலாம் இருக்கும்ல, ஸோ அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி லாக்கர் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, எங்கேயுமே இல்லை, எங்கே போயிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேங்கே தேடி பார்த்துட்டு வந்தார். இங்கே கிளாஸ் பெல் அடிச்சிருப்பாங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காந்துக்கிறீங்க சோகமாக. என்னாச்சுடி மயன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ப்ரப்போஸே பண்ணலடி அப்படின்னு சொல்கிறீங்களா. ஏன்டி நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தானே நானும் போனேன், அங்கே சார் இல்லை நானும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஐயோ சரி பரவாயில்ல விடு, ஈவினிங் நல்ல நேரம் இருக்குல்ல அப்போ ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சரி ஓகே அதுவும் சரி தான் அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் அவர் போகுது. ஸோ அதுக்கடுத்து அவர் வந்துட்டு இவங்களோட கிளாஸ் தான். அவர் வராரு. கரெக்டாக நீங்களும் கேட்குறீங்க, ஏய் சாரா நான் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடித்து பிச்சு போடுவேன், நல்ல நேரம் பார்த்தா சொல்லணும், இதெல்லாம் எப்போ செய்யணும்னு ஒரு விவஸ்தை இல்லையாடி உனக்கு அப்படிங்கிறா. ஐயோ நான் நல்ல நேரம் நினச்சி போகிற நேரம் அவர் இருக்க மாட்டேங்கிறாரு, நான் எப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிறீங்களா. கண்டிப்பாக இருப்பார், சாயந்தரம் எங்கேயும் போக மாட்டார், சாயங்காலம் சொல்லிக்கலாம்டி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அவரோட கிளாஸ் ஃபுல்லாக நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, நல்லா வேடிக்கைனா அவரை தான் பார்க்குறது, ஸோ நல்லா இவங்க பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ அவரும் வந்துட்டு உங்களை நோட் பண்ணுறாங்க. அவர் திரும்பி உங்களை பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிறீங்க, ஷை ஆகுது. அவரும் நோட் பண்ணுறாரு, பட் எதுவும் சொல்லலை. இப்போ வந்துட்டு கரெக்டாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ சாரா வந்துட்டு, ஒயன் இவர் ப்ரொஃபஸர் டி, இவருக்கு நிறைய வயசு ஆகிருக்குமா, பார்க்க தான் எங்கே இருக்காரோ அப்படிங்கிறா. ஏய் என்னடி பேசுகிற, சின்ன பையமாக இருக்காரு, மேபி இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்போ டக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டு, சார் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறா. உங்களுக்காகவே கேட்ட மாதிரி இருக்குது, நீங்கள் டக்குன்னு அவளை பார்க்குறீங்க. அவளை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவள் கேட்டிருப்பா. இப்போ இவங்க பார்க்குறீங்க என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு. அவர் சொல்கிறாரு, ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே. 5-6 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு. இந்த பக்கம் சாராவும், இன்னும் 5-6 வருஷங்கிறாரு அப்படிங்கிறா. தெரிலடி அத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவளும் வந்துட்டு, உன்னோட வயசு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு சொல்கிறாளா. பட் நீங்கள் எடுத்துகிட்டு போகுது, அதனால் என்ன, எனக்கும் 19 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு எத்தனை வயசாக தான் எனக்கு என்ன, அவர் அழகாக இருக்கார், அதுவும் இல்லாமல் என் பூனை மாதிரியே இருக்கார், எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோடய பிங்கி காப்பாற்றி கொடுத்துருக்காரு, அப்புறம் எனக்கு நிறையா விஷயம் நல்லா, அதாவது நல்லா கிளாஸெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் என்னமோ பண்ணு, ஆனால்
அழகாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே வளைஞ்சிட்டே பார்த்துட்டு இருக்காளா. நீங்கள் அவள் தலையிலே ஒரு அடி அடிச்சு, நீ பார்க்காத நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, ஏய் திரும்பி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை பிடிச்சி திருப்புறா. கிளாஸே அவர் தான் பார்த்துட்டு இருக்குது. என்னடி எல்லாரும் அவரே பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா அவர் தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு, அதனால தான் பார்க்குறாங்க பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளாஸை கவனிச்சிட்ருக்கா. இப்படி தான் அந்த டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே தான் மணி ஒரு 4 ஆயிருக்கும். உடனே சாரா வந்துட்டு நாலாயிடுச்சு இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது, 4 மணிலேருந்து 4:10 வரைக்கும் தான் நல்ல நேரம்னு சொன்னீங்கள, ஓடி போய் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. பட் நீங்கள் போச்சு பெல் அடிக்கிற டைம் இது அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல போய் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. சரி ஓகே 2 பேர் பேக்கை தூக்கிட்டு அடிச்சு பிடிச்சி அப்படியே கிளாஸை வந்துட்டு பங்க் பண்ணிட்டு போவாங்க. பார்த்தீங்களா, கிளாஸில் மேம் உள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே எதிர்த்து ஓடி இருப்பீங்க ஜன்னல் வழியாக. அவங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கோம், ஆனால் ஓடிட்டிங்க அதுக்குள்ளே. ஸோ அவங்களுக்கு யாரும் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே நான் அவங்களுக்கு கண்டுக்கல. இப்போ நீங்கள் 2 பேரும் குதிச்சு அந்த பக்கம் ஓடி இருப்பீங்க. கரெக்டாக அவரோட கேபினுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க, ஆனால் அவர் அங்கே இல்லை. அப்போ கேட்குறீங்க, யுங்கி சார் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்து கேபினில் இருந்த இன்னொரு ப்ரொஃபஸர் வந்துட்டு, அவருக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் கிளம்பினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ கிளம்பிட்டாரா, எனக்கு நேரமே சரியில்லை, நல்ல நேரம்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு மட்டும் அது கெட்ட நேரமாக இருக்குது சை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே ஓடுறீங்க 2 பேரும். ஸோ 2 பேரும் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு யூங்கி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. டைம் பார்த்தா 4:05. ஐயோ என் சீக்கிரம் ஓடுன்னு சாரா சொல்கிறா. ஸோ நீங்களும் ஈரடி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பில் இறங்கி ஓடணும்ல. மேலே 4வது மாடியில் இருக்குது உங்களோட கிளாஸு. ஸோ அங்கேருந்து நீங்கள் கீழே வரணும்ல. அவர் கிரவுண்டில் நடந்து போயிட்டுருக்காரு, அதாவது நேராக பைக்கு பார்க் பண்ணியிருப்பாங்களோ, ஸோ அங்கே போயிட்டுருக்காரு. 4 மாடி இறங்கி கீழே ரோட்டுக்கு வரணும். போயிடுவார் போல், போனாலும் பரவாயில்ல, ஆனால் டைமும் போயிடும், நான் 5 நிமிஷம் எப்படி கீழே இறங்குவேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இறங்கிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே ஃபைனலாக வந்துட்டு கடைசி இடத்துக்கு வந்துட்டீங்க, கடைசி ஃப்ளோருக்கு வந்துட்டீங்க. வந்ததுமே வந்துட்டு பார்த்தா அவர் பார்க்கிங்கில் இருக்கார். ஐயோ பார்க்கிங்கா, வண்டி எடுத்தானா சரன்னு போயிடுவாரடி அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறா. நீங்களும் ஐயோ என்னால் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. ஐயோ 3 நிமிஷம் தான் இருக்குது, போச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பேக் அப்படியே நல்லா டைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு. அங்கே ஓடி போய் பார்த்தா அவர் வந்துட்டு வண்டி சரன்னு எடுத்துகிட்டு வெளியே கேட்டுக்கிட்டு போய் நிற்கிறாரு. அடப்பாவே அதுக்குள்ளே கேட்டுக்கிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடுறீங்க நீங்கள் கேட்டுக்கிட்ட. அப்படி போகிறப்போ அவரோட வண்டியை வெயிட் பண்ணி நிறுத்திட்டு இருப்பார்ல, ஆமாம் இவர் ஏன் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரா அங்கே பார்த்துட்ருக்கா. நீங்களும் வந்துட்டு நின்னதே நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி ஓடிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த சைடு வந்துட்டு யூங்கி பார்க்குறாரு. நீங்களும் கிட்டே போயிருப்பீங்க, சார் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு வாய் திறக்கிறதுக்குள்ளே அந்த பக்கம் ஒரு பொண்ணு வரா. ஸோ வந்து கரெக்டாக யூங்கியோட பைக்கில் ஏறுறா. அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சாராவை இதை பார்த்துருப்பா, அவ்வளோ ஒரு மாதிரி நின்றுருக்கா, நீங்களும் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் யூங்கிக்கு பக்கத்தில் நின்றுருப்பீங்க, அவர் உங்களை பார்த்துருக்க மாட்டார். ஸோ சாரா உங்களை விட்டு ஒரு 20-40 அடி தள்ளி நின்றுருப்பா. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி அங்கேயே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்குன்னா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அந்த பக்கம் யூங்கி பைக் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படி இவங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறத பாவமாக பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறீங்க. நீங்கள் இப்படி பாவமாக நிற்கிறத பார்த்து சாரா ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்கா. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட்டை இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், ஓகேவா? இது பிடிச்சிருந்தா மட்டும் நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன அப்படிங்க நீங்களே சொல்லிடுங்க. ஓகே பிடிக்கலன்னா நம்ம வேறு பார்க்கலாம். அண்ட் ஓகே இல்லை நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் போடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இதோட அடுத்த பார்ட் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். டடா.